ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ நான் எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம். மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 3ல் இருக்கும்போது 10ஆம் அதிபதி 3லும் புதிய விஷயங்களுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க. இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இளைய சகோதரர் டாக்குமெண்ட் ஏதாச்சும் கையெழுத்து போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 8ஆம் அதிபதி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தெரியாமலே நமக்கு வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம மொபைலில் தெரியாமல் ஒரு ஸ்பை ஆப் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3, 8ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு, வண்டி வாகனம் சொத்துக்கள் சம்மந்தமானது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூவில் மாட்டிப்பீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் ஓட்டும்போது இந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க, அதனால் பெனால்ட்டி விடும். ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலே இருக்கும். கொஞ்சம் மந்தமாக இருக்குங்க, எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேகத்தில் இல்லை அப்படிங்கன்னா தாயாரோடைய பிடிவாதங்கள் சில நேரங்களில் நமக்கு ரொம்ப டென்ஷனை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5 மற்றும் 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. என்ன மாதிரி விஷயங்களை கவனம் தேவைன்னும் போது கொஞ்சம் தாயாரோட உடல்நலம், நிலபுலங்கள் விற்பனை, இந்த மாதிரி விஷயங்களை டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஏதாச்சும் செக்ஸ் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா கூட அந்த செக்ஸ் இஷ்யூ பண்ணுற முன்னாடி நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருந்து பிரயாணங்கள், நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் ஆகிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் நிறைய டூரிங் போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான புதன் 3லும் நிறைய முயற்சிகள், பெரிய பெரிய முயற்சிகள் இருப்பீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஏதாவது பெரிய ரிஸ்கில் போய் மாட்டிங்கன்னா அது கடனில் வழக்குகளை கொண்டு வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி சந்திரன் நல்ல ஏற்றங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபக்திகள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்தரங்கள். சூரியன் 12ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது, அதுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். கவர்மெண்ட் சம்மந்தமான செக்டாரெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா பெனால்ட்டி போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. கன்னி லக்னம் சந்திரன் தேசம். சந்திரன் சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக செவ்வாய் தேசாவதம். செவ்வாய் 3, 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வீடு, நிலபுலன்கள், விற்பனை சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். அதில் நமக்கு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம் ராகு தேசாபதம். ராகு 6ல் இருக்காருங்க. 6ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு காம்படிஷனை வின் பண்ணுற மாதிரி சூழ்நிலை அற்புதமாக இருக்குங்க. வேலையில் நல்ல ஏற்றங்கள், ஒரு கிங்கு மாதிரி ஏதாச்சும் பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக குரு தேசாபத்தி குரு 4, 7ஆம் அதிபதி 7 உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா இளைய சகோதரர் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா, ஏதாச்சும் பக்கத்து வீட்டுக்காட்டெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக சனி தேசாபத்தியம்.
சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 7 இருக்கார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள் சிறப்பான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான மூவ்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் மட்டும் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் வந்து போகும். ஸோ இது ஆல் இந்த கேம்னு வச்சுமே அது இப்படி தான் இருக்கும். கன்னிலக்கணமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் இளையசவ சம்மந்தமான விஷயம் டாக்குமெண்டேஷன் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னிலக்கணமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து 12ல் இருக்காங்க. அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பிரயாணங்களில் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் இல்லாட்டா அப்பாட்ட ஒரு தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி அந்தர்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சுக்கிரனுடைய விஷயங்கள் வந்து சுக்கிரன் இப்போ 3ல் இருக்காருங்க. நிறைய பிரயாணங்கள் ஏற்படும். பட் பிரயாணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை 6 இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வாஸ்து உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாஸ்து உண்மையானா கண்டிப்பாக உண்மைங்க. ஏன்னா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்த வரை வந்து வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மையாகத்தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க. மல்சராகத்தில் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோட ஒரு பெரிய லெவலில் வரவங்களாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு. காரணம் அதோட அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வடகிழக்கில் வந்து அற்புதமாக ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும். இந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு எந்தவித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் அந்த வீடு அமைஞ்சிது. பட் அது இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம். நீளமாக இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம். ஸோ புது வீடு கட்டும்போது என்ன ஆகிடுதுன்னா அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையனும்போது நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது. ஸோ அப்போது வீடு கட்டுறோம் ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்திங்கன்னா அது கட்டி முடித்தோம். அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். அதுலேருந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்லுவார், அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான். அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஈசானியத்தில் அந்த டாய்லெட் பைப் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம் கன்னிமூலை எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணிச்சு. டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இறந்துட்டாங்க. டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு. ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு அந்த வாஸ்துங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆல்ட்ரு பண்ணி அழகாக பண்ணாங்க. எதுக்குன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துச்சு. ஏன்னா வாஸ்து இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வடகிழக்கில் வந்து பெரிய பள்ளம் வந்து அந்த பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட் டக்குன்னு ஏறிச்சு. ஒரு வருமானத்துலையும் சரி நல்ல ஒரு பணம் நல்ல வசதி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதுலேருந்து வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அமைஞ்சும். நமக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மளை நல்ல வீட்டுக்கே கொண்டு போகும். பட் தான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும். ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம். அங்கே பார்த்தா கன்னிமூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது. ரொம்ப நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்க போனாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ வாஸ்து உண்மையா அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாஸ்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அளவுகள் ரொம்ப முக்கியங்க. ஆக்சுவலாக வந்து வாஸ்துவில் வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து கோஸு இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் வாஸ்துங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு தென்கிழக்கு, அதாவது வடகிழக்கை வந்து நம்ம ஈசானியம் சொல்லும், தென்கிழக்கை வந்து கன்னிமூலம் சொல்லும். இந்த 2 இடத்துல டாய்லெட் வரக்கூடாதுங்க. இது ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும். ஸோ டாய்லெட்
பைப்ஸோ அங்கே கிராஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும். ஸோ பிரம்மஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும். ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங், அங்கே வந்து பில்லர்ஸ் வராமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் அமைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெயிட்டு எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல், ஓகேங்களா. வடக்குலேயும் கிழக்குலையும் வெயிட் ஏறாமல்னா ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் பார்த்தோம். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வடகிழக்கில் கிணறு அமையிறது நல்லது. பள்ளமாக வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாமே சயின்ஸாக நடக்குன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க. அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வேறு லெவலில் முன்னேறலாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம். அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை. யாராவது வீடு கட்டுறீங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பாருங்கள். அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் இல்லை, எத்தனையோ ஒரு பரம்பரையாக நீ வாழப்போகிற வீடு அற்புதமான வீடாகவே வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஓகே.